ஞாயிறு விடுமுறையொட்டி முக்கடல் சங்கமத்தில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் சூரிய உதயமாகும் அழகான காட்சியை கண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடலில் நீராடி திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை சென்று அங்குள்ள பொதுமக்கள் உற்சாகம் அடைந்து வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்கிட கேட்கலாம். பிரின்ஸ், வணக்கம். ஞாயிறு விடுமுறையொட்டி முக்கடல் சங்கமத்தில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் குறிப்பாக இங்கு வருபவர்கள் கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட வருகின்றனர். இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமானது படகு போக்குவரத்து இயக்கி வருகிறது. மேலும் குறிப்பாக இங்கு சூரிய உதயமாவது மற்றும் சூரியன் அஸ்தமாவது, இது இரண்டுமே சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த ஒன்று. அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க தற்போது கோடை காலம் என்பதாலும் அதிகாலை முதலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் குவிந்திருந்தனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்திருந்தனர். இதையடுத்து அவர்கள் சூரிய உதயத்தை பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் குடும்பத்துடன் வந்த அவர்கள் செல்பியும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் கடலில் புனித நீராடிய அவர்கள் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் ஈடுபட்டனர். இதையடுத்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் சிலை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுவதற்காக படகு சவாரியும் செய்து வருகின்றனர். காலை முதலேயே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரின்ஸ்.